உலகத்துல இருக்கிற பாதி வேலைகளை ஏஐயும் ஏஐ ஏஜென்டும் காலி பண்ணிடும்னு நமக்கு தெரியும். ஒரு பைப்ல லீக் வந்துருச்சு அப்படின்னா ஏஐ வந்து சரி பண்ண முடியாது. ஒரு எலக்ட்ரிக்கல் லைட் ஃபியூஸ் போயிருச்சு, அதை மாத்தணும்னா ஏஐ வந்து மாத்த முடியாது. எங்க வீட்ல ஏசி ரிப்பேர் ஆயிருச்சு, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதை ரிப்பேர் பண்ணணும்னா ஏஐ வந்து பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. இந்த ரெண்டு பைப்பையும் எனக்கு ஒட்ட வைக்கணும், வெல்டிங் அடிக்கணும், ஏஐ வந்து துல்லியமா வெல்டிங் அடிக்க முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. எத்தனை ஏஐ வந்தாலும் காலி பண்ண முடியாத வேலைகள் என்னென்னு நம்ம மதன் கௌரி சொல்லிருக்காங்க. என்னன்னு நீங்களே பாருங்க. சில பேரோட வேலை எத்தனை வருஷம் ஆனாலும் ஈஸியா போக சொல்றாரு. தயவு செஞ்சு சொல்லு அந்த வேலை என்னன்னு கத்துக்கிட்டு நான் இப்பவுமே போறேன் தானே நீங்க யோசிப்பீங்க. அவர் யாரை தெரியுமா சொல்றாரு? பிளம்பர்ஸ், மெக்கானிக், குக், அப்புறம் வந்து ஷெஃப்ஸ். பேசிக்கா இந்த மாதிரி லேபர் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, ஆக்சுவலா வந்து அவங்களோட கையை வச்சு அவங்களோட கையினால ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும்ல. ஒரு வெல்டு பண்ணணுங்கிறவங்களுக்கு வந்து அவங்க கைதான் மூலதனம். கரெக்டா? அவங்க அதை வச்சுதான் வேலை செய்யணும். இது மாதிரி இன்னும் பல வேலை வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் நாங்களே ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.